ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அங்கோஸ் கேமிங். பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெஸ்ட்டு சிகில்ஸ் எது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா வண்டர் அண்ட் அக்செப்டன்ஸு, அப்புறம் டெட் டெவில் அண்ட் பியூரிட்டி, இந்த காம்பினேஷன் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு சிகில்ஸ்னால் என்னென்னு தெரியாதவங்களுக்கு சிகில்ஸ்னால் என்னென்னு சொல்லிடுறேன். நம்ம ட்ராகன் ஒரு லெவலில் இப்போ ஆனதுக்கப்புறம், ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த சிகில்ஸ் வந்து எக்யூப் பண்ணி நம்மளோட ட்ராகனோட ஹெச்பியோ இல்லை அட்டாக் பவரோ இல்லைன்னா எவேஷன் ஆகிறது, இந்த மாதிரி இல்லைன்னா ரீபர்த் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய பவர்ஸ் கொடுக்கறது, அடிஷ்னல் பவர்ஸ் கொடுக்கறதுக்கு தான் இந்த சிகில்ஸு. இதில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஆஃப் க்ரோத்து, ஸ்கூல் ஆஃப் பவரு, ஸ்கூல் ஆஃப் ஷெல்டர்னு 3 விதமான சிகில்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஸ்கூல் ஆஃப் க்ரோத் ஷெல்டர் எது, சிகில் எது, ஸ்கூல் ஆஃப் பவர் சிகில் எது, ஸ்கூல் ஆஃப் ஷெல்டர் சிகில் எது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நான் ஆள் கொடுத்துக்கிறேன். நான் பேசிக்காக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அக்செப்டன்ஸ் அப்புறம் வண்டர். என்னோடய டாப் ட்ராகனுக்கு நான் வச்சுருக்கிறதும் அக்செப்டன்ஸ் அண்ட் வண்டர் தான். சரி, இதுதான் என்னோடய டாப் ட்ராகன். நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா அக்செப்டன்ஸும் வண்டரும் வச்சுருக்கேன். வண்டர் அப்புறம் அக்செப்டன்ஸ், இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெச்பி இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு அட்டாக் பண்ணும்போது அதோட ஹெச்பி வந்து இன்னும் அதிகமாகும். உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணுன்னா இதுதான். இது ஹெச்பி அதிகமாகறனால உங்கள் ட்ராகனோட ஹெச்பி அவ்வளோ சீக்கிரம் குறையவே குறையாது. உங்களுக்கு ட்ராகனுக்கு ஹெச்பி இருந்துகிட்டே இருக்கும். ஹெச்பினா அதோட ஸ்ட்ரென்த்து தான். அந்த என்னன்னு சொல்கிறது, அது எவ்வளோ டைம் அது உயிரோடு இருக்குது, அவுட் ஆகாமல் இருக்குது அப்படின்றது தான் ஹெச்பி. அது வந்து பார்த்திங்கன்னா அதிக நேரம் அவுட் ஆகாமல் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நேரம் டஞ்சன் ப்ளே பண்ணணும், அவ்வளோ சீக்கிரம் அவுட் ஆகக்கூடாது அப்படின்றப்போ நீங்கள் இந்த மாதிரி வண்டர் அண்ட் அக்செப்டன்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பியூரிட்டி அண்ட் ரெட் டெவில் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, பியூரிட்டி டெட் டெவில் யூஸ் பண்ணுறப்ப உங்களால் 3 ட்ராகன் வித் 1 கோலை உங்களால் அடிக்க முடியும். அதாவது ஒரு டைம் நீங்கள் அட்டாக் பண்ணிங்கன்னா 3 ட்ராகன் அட் அ டைமில் வந்துட்டு இதாகிடும், ஒரே ஸ்லாஷில் ரிமூவ் ஆகிடும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா டஞ்சன் கேமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 ட்ராகன் வித் 1 ப்ளோ, 3 ட்ராகன் வித் 1 ப்ளோன்னு டாஸ்க்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நான் இப்போ உங்களுக்கு பெஸ்ட்டு சிகில்ஸ் எதுக்கு சொல்கிறேன்னா, முக்கியமாக டஞ்சன் கேம் பிளேக்கு தான் சொல்கிறேன். இந்த 2 காம்பினேஷனில் வச்சுருந்தீங்க அப்படின்னா, அதாவது வண்டர் அண்ட் அக்செப்டன்ஸ் ஒரு ட்ராகனுக்கு உங்களால் 2 சிகில்ஸ் ஆட் பண்ண முடியும். ஒன்று வண்டர் அண்ட் அக்செப்டன்ஸ் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு பியூரிட்டி அண்ட் டெட் டெவில் இது 2 ஆட் பண்ணலாம். ஒன்று அந்த 2 இல்லைன்னா இந்த 2, இது 2மே பெஸ்ட்டு தான். உங்ககிட்ட பியூரிட்டி டெட் டெவில் இல்லை அப்படின்னா இது விச் கிராஃப்ட் டெட் டெவில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் விச் கிராஃப்ட் அண்ட் ரெட் டெவில் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அது மாதிரி விச் கிராஃப்ட் டெட் டெவில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது மூலயமா நீங்கள் விளையாடும்போது உங்களுக்கு டஞ்சன் கேம் பிளேயில் வந்துட்டு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு ஒரு 12 ஏன்ஷியன் டிவைன் அப்புறம் ட்ரைடன் ட்ராகன்ஸ் எல்லாத்தையும் ஒரு கலெக்டிவாக வச்சு அந்த 12 ட்ராகன்ஸ்க்கும் வண்டர் அண்ட் அக்செப்டன்ஸ் இல்லைன்னா பியூரிட்டி ஆர் டெட் டெவில் கொடுத்து சிகில்ஸ் கொடுத்து ஒரு டீமே வச்சுருப்பாங்க. எதுக்கு? டஞ்சனுக்கு மட்டுமே. இந்த கேம் பிளேயில் பார்த்திங்கன்னா நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதில் இதுக்கு மட்டுமே நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் கூட சஜஸ்ட் பண்ணாங்க, வண்டர் அண்ட் அக்செப்டன்ஸ் யூஸ் பண்ணுங்கள், பியூரிட்டி அண்ட் டெட் டெவில். பியூரிட்டி டெட் டெவிலுக்கு வரல, பட் வண்டர் அண்ட் அக்செப்டன்ஸ்க்கு நிறையவே சஜஷன்ஸ் வந்தது. பியூரிட்டி அண்ட் டெட் டெவில் நான் ஏன் சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நம்மளால் 1 கோலை வந்து வண்டர் அண்ட் அக்செப்டன்ஸ் இருக்கும்போது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதே பியூரிட்டி அண்ட் டெட் டெவிலுக்கு 1-2 ட்ராகன்ஸ்க்கு நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னாலே நம்மளால் ஈஸியாக 1 கோலை 3 ட்ராகன்ஸ் அட்டாக் பண்ண முடியுன்றது என்னோடய சஜஷன். நான் இது வரைக்கும் விளாண்டதை வச்சு நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இருக்கிறது எல்லாமே லெவலப் ஆனது ஒரு 40 லெவலில் தான் இருக்குது ட்ராகன்.
120 லெவலில் கேம்ஸில் விளையாடுவாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வண்டர் அண்ட் அக்செப்டன்ஸ் யூஸ் பண்ணுறதும் பார்த்துருக்கேன். வண்டர் அண்ட் அக்செப்டன்ஸ் தான் ஆனால் அவங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நல்லா தான் இருக்கும். வண்டர் அண்ட் அக்செப்டன்ஸ் நல்லாயிருக்கும். பியூரிட்டி அண்ட் ரெட் டெவில் 1-2க்கு மட்டும் வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் வைக்க வேண்டாம். வண்டர் அண்ட் அக்செப்டன்ஸ் மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. இதுதான் கைஸ் பெஸ்ட்டு சிகில்ஸ், வண்டர் அண்ட் அக்செப்டன்ஸ், அப்புறம் பியூரிட்டி அண்ட் ரெட் டெவில். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லை, வேறு ஏதாவது சிகில்ஸ் நான் யூஸ் பண்ணுறேனாலும் யுவர் விஷ். இது ஒரு கம்பல்ஷன் கிடையாது, எது பெஸ்ட்டு அப்படின்னு ஒரு சஜஷன் தான். அப்படியே ஒரு கேம் ப்ளே போயிடலாமா? சரி வேணாம், வீடியோ இன்னைக்கு இது போதும். சிகில்ஸ் தனியாக வீடியோ, கேம் ப்ளே நான் நாளைக்கு போடுறேன். டஞ்சன் கேம் ப்ளே நாளைக்கு போடுறேன். See you guys in the next video. Bye.